மதுரையில் நடந்த செய்தியை பார்த்தோம். அதேபோல திருப்பூரிலும் தனியார் பள்ளி வாகனம் கவிழ்ந்ததில் 20க்கும் அதிகமான பள்ளி குழந்தைகள் காயமடைந்திருக்கிறார்கள். இவர்கள் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கண்ணுல அடிபட்டுருச்சு. அப்புறம் அறிஞ்சு விட்டாங்க. நூலிழையில் உயிர் தப்பியிருக்கிறார்கள் பள்ளி குழந்தைகள். திருப்பூர் காங்கேயம் சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு குழந்தைகளை ஏற்றிச் சென்ற வாகனம்தான் சாலையோரத்தில் இப்படி கவிழ்ந்து கிடக்கிறது. வாகனத்தை எடுக்கும் போதே பிரேக் பிடிக்காமல் இருந்ததை அறிந்தே ஓட்டுநர் வாகனத்தை இயக்கியதாக குற்றம் சாட்டுகிறார்கள் பெற்றோர். பஸ் அங்கேயே சொன்னாங்க, பக்கத்துல எல்லாருமே சொல்றாங்க. சொல்ல தம்பி வண்டி எடுக்காத தம்பி, வண்டி போக வருதுன்னு சொல்ல இங்க வந்துட்டாருங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் லேடிஸ் எல்லாம் சொல்றாங்க, பிரேக் பிடிக்கல வண்டி எதுக்கு ஓட்டுறேன்னு. அதெல்லாம் நான் போயிருவேன், நான் பாத்துக்குவேன்னு சொல்லி சல்லுன்னு போய் திரும்பிருச்சுங்க. எல்கேஜி ஸ்டூடெண்டா தீபகர்னு சொல்லிட்டு என் பையனை அட்மிஷன் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் அனுப்பிச்சேன். அது இப்படி ஆகுன்னு தெரியாது. நல்ல ஸ்கூல்ல நல்ல டிரான்ஸ்போர்ட்டிங்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பண்றோம். அது பணம் செலவு பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னா அது ஸ்கூலும் ப்ளஸ் பாலிடிக்ஸில் இருக்கவங்க, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இதெல்லாம் பார்த்தாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. எங்களை மாதிரி பேரண்ட்ஸ் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு எதிர்பார்க்க. பள்ளி வாகனம் குறித்து கடந்த ஓராண்டாகவே தொடர்ந்து புகார்களை அளித்த போதும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததே இந்த விபத்துக்கு காரணம் எனவும் பெற்றோர் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இது விஷயமா நான் 1 இயரா அங்கே ஸ்கூலில் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன். வண்டியில் ப்ராப்ளம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நாங்கள் ஒரு மீட்டிங் சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் எங்களுக்கு இது வரைக்கும் அதுக்கு உண்டான ரெமெடி கிடைக்கல. நாங்கள் இதில் மேனேஜ்மெண்ட்டை பகச்சிக்கிறதுக்கோ இதுக்கு பண்ணுறதுக்கோ எங்களுக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது. பட் எங்கள் குழந்தைங்க சேஃபாக இருக்கணும். சில ஆண்டுகளுக்கு முன் வாகன விபத்தில் உயிரிழந்த பள்ளி மாணவி சுருதியின் இழப்புக்கு பிறகு பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்வது ஆண்டுதோறும் நடந்து வருகிறது. அப்படி இந்த ஆண்டு பள்ளி திறப்புக்கு முன்பாக வாகன ஆய்வுக்கு இந்த குறிப்பிட்ட வாகனத்தை அனுப்பி தகுதிச் சான்று பெறவில்லை. இந்த நிலையில் வாகனத்தை போக்குவரத்துக்கு பயன்படுத்தி இருப்பது பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் காயமடைந்த திருப்பூர் பள்ளி வாகன விபத்து குறித்து வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவகுருநாதனிடம் கேட்டபோது விபத்துக்குள்ளான குறிப்பிட்ட வாகனமானது ஆய்வின் போது வரவில்லை என்றும் முன்னனுமதியின்றி பள்ளி நிர்வாகம் இந்த வாகனத்தை இயக்கியிருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் இது குறித்து பள்ளி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி உரிய நடவடிக்கை சட்டப்பூர்வமாக எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாஜி மற்றும் முத்துப்பாண்டியுடன் சுரேஷ்குமார்.